என்னோட ப்ரீவியஸ் vlog வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே கேள்வி பார்த்தீங்கன்னா என்னக்கா வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, இப்போ தான் குவைத்லேருந்து வந்திருக்கோம். ஸோ பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வாஷிங் மிஷின் வந்து ஆடம்பர செலவு, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் கையில் துவச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் துவச்சி இது வரைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. ஸோ அதனால் இப்போ முதல் தடவையாக வந்து நான் கையில் துவைக்கிறேன். ஆக்சுவலி என் வீட்டுக்காரர் தான் எனக்கு கையில் துவைக்கிறது எப்படின்றது சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையில் துவச்சி அவருக்கு பழக்கம் இருக்கு. ஸோ அதனால நானே துவச்சிடுறேன் நைட் ஆஃபீஸ்லேருந்து வந்துன்னு சொன்னார். பட் இருந்தாலும் நம்ம அவருக்கு ட்ரபிள் கொடுக்கக்கூடாது, நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கையில் துவைக்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் கூட. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா நல்லா கையில் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். கடவுளாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு தான் நான் சொல்லணும். ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்ஸும் வரும் டவுன்ஸும் வரும். ஸோ டவுன்ஸ் வந்துட்டு ஐயோ டவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாமல் அதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு லைஃப் மூவ் ஆன் பண்ணுங்க. என்ன ஒரு சுச்சுவேஷனாக நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.